உடல்நலக்குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து நலம் விசாரித்து உள்ளார் அவரது சகோதரர் அழகிரி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாய்மானவன். இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று மதியம் 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சூழல்ல மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் பல்வேறு விதமான உடற்பரிசோதனைகளை முதலமைச்சருக்கு மேற்கொண்டு வராங்க. தொடர்ந்து 2வது நாளாக பல்வேறு விதமான பரிசோதனைகள் இந்த மருத்துவமனை வளாகத்துல மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பார்ப்பதற்காக நேற்று முதலே தொடர்ச்சியாக கூட்டணி கட்சி தலைவர்கள், முக்கிய அரசியல் பிரபலங்கள் இங்கே வருகை தந்த வண்ணம் இருந்தாங்க. இந்த நிலையில 2வது நாளான இன்று காலை சரியாக 7 மணி அளவுல 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையில் இருந்து தேனாம்பேட்டை தனியார் மருத்துவமனைக்கு பல்வேறு உடற் சோதனைகளுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றிருந்தார். அதன் பிறகாக அந்த உடற்பரிசோதனைகள் அனைத்தும் நிறைவு பெற்ற பிறகாக 9 மணி அளவுல தன்னுடைய சொந்த கார்ல ஏறி இங்கே 1000 விளக்கு தனியார் மருத்துவமனைக்கு மீண்டும் வருகை தந்து பல்வேறு விதமான பரிசோதனைகள்ல மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருந்தார். மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை அளித்து வராங்க. குறிப்பா 2 நாட்கள் முழுமையாக ஓய்வில் இருக்க வேண்டும் எனவும், தொடர்ந்து பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக மருத்துவ கண்காணிப்புல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வைக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்றைய தினம் மருத்துவ அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் முதலமைச்சருடைய உறவினர்கள் ஒவ்வொருவராக இன்று காலை முதல் வருகை தந்த வண்ணம் இருக்காங்க. குறிப்பா முதலமைச்சருடைய சகோதரர்களான முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி மற்றும் மு.க. தமிழரசு ஆகியோர் தற்போது இந்த தனியார் மருத்துவமனைக்கு வருகை தந்து முதலமைச்சருடைய நலம் எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை கேட்டறிவதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. இன்று காலை முதல் பார்த்தோம் என்றால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல் முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின், அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு மற்றும் கே. நேரு ஆகியோர் இன்று காலை முதல் இந்த பகுதியில மருத்துவமனை வளாகத்துல இருந்து வந்திருந்தாங்க. இந்த நிலையில் தான் முதலமைச்சருடைய சகோதரர்கள் மு.க. அழகிரி மற்றும் தமிழரசு ஆகியோர் தற்போது மருத்துவமனை வளாகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து அங்கு இருக்கக்கூடிய உறவினரிடம் கேட்டறிந்ததோடு முதலமைச்சரையும் சந்தித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.